பட்டு வாழ்த்தனம் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பயங்கரமா அடம் பிடிக்கிறான். எப்படி கேக்கு வேணும்னு அடம் பிடிச்சான்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நேத்து வந்து கேக் அப்படியே எடுத்து வச்சுட்டோங்க. நைட்டு வந்து மழை. சரி மறுநாள் காலையில நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் காலையில எழுந்து ஒரு ஒரு பீஸா நான் கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். பக்கத்துல தான் பட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவன் வந்து பாத்தீங்கன்னா குடுப்பாங்க, நம்மளுக்கு குடுப்பாங்க. ஆனா நம்ம எடுத்துட்டு போய் வாய் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் கரெக்டா இருப்பான். ஏதாவது வச்சுட்டு போனா கூட எடுத்து சாப்பிட மாட்டான். நான் வந்து பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் கட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அம்மா நம்மளுக்கு தருவாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஸ்வீட் அப்படிங்கறதால அவனுக்கு நான் தரவே இல்லை. கேட்டுட்டே இருந்தான். நீ எவ்வளவு கேட்டாலும் உனக்கு ஸ்வீட் கிடையாதுடா, உன்னோட பிஸ்கெட் தரேன், சாக்லேட் தரேன் அப்படின்னா கூட அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு இந்த கேக்கு தான் வேணும்னு பக்கத்துலயே உட்காந்து பார்த்துட்டே இருந்தான். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிண்ணம் இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாத்துலயும் ஒரு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன், எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஒருவேளை ராக்ஸி லூனாக்கு கொடுக்குறாங்க போல இருக்கு, இது ராக்ஸி கிண்ணம் நினைச்சுக்கிட்டானான்னு எனக்கு தெரியல. உடனே இவன் என்ன பண்ணா, அப்ப நம்மளும் போயிட்டு கிண்ணம் கொண்டு வந்தா நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பட்டு என்ன பண்ணுச்சு, ஓடி போய் அவனோட கிண்ணத்தை கொண்டு வந்தான். எங்க வீட்டுல இருக்கவங்களும் ஒரே சிரிச்சுட்டாங்க. என் பாப்பா ஒரே சிரிச்சுட்டா. என்னம்மா இவனுக்கு இவ்வளவு தெரியுது பாருங்கம்மா, அவன் கிண்ணம் கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி கிண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அமைதியா உட்காந்துப்பான். ஆனா இந்த கேக்குக்கு என்ன பண்ணான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த கிண்ணத்தை அப்படியே அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். ராக்ஸியே என்னடா ஏண்டா தரமாட்டாங்கடா, ஸ்வீட்டுடா, அது நம்ம பிஸ்கெட் தருவாங்கடா அப்படின்னா கூட அவன் ஒத்துக்கவே இல்லை. ராக்ஸியும் பார்த்துட்டே இருந்தா. நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் தரமாட்டேன், உன்னோட பிஸ்கெட் தர அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 பிஸ்கெட் கொடுத்தாங்க. அந்த 2 பிஸ்கெட் அவன் சாப்பிட்டுட்டான். இருந்தாலும் இல்ல நீ எனக்கு கேக்கு கொடுக்கணும். அங்க பாருங்களேன் எப்படி அடம் பிடிக்கிறான் பாருங்க. லைட்டா ஒரு சின்ன பீஸ் ஒன்று கொடுத்தேன், சாப்பிட்டான். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட் கொடுக்கறதுன்றது நல்லது கிடையாது தான். அவன் ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டான் அப்படிங்கறதால அந்த க்ரீம் இல்லாம அந்த ஒரு சின்ன ஸ்லைஸ் மட்டும் அவனுக்கு கொடுத்துருந்தேன். நல்லா விரும்பி சாப்பிட்டான். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே.